பா என்ன வெயில் இப்படி அடிக்குது. நான் வசந்தா குழு குழுன்னு ஜாலியா பத்துன்னு இருக்க போல. என்னடா பண்றது, வெயில்னா கொஞ்சம் நஞ்சமா வட்டிக்குது. அதனாலதான் நீ மட்டும் சம்முன்னு உக்காந்துன்னு இருக்க. அதுக்கு என்னடா பண்ண சொல்றேன். பாத்து உட்காரு, உடச்சிட்டு போற. என் வயிற்றுலாம் ஓடையாது. மே மாசம் தான் ரொம்ப வெயில் அடிக்கும்னு பார்த்தா ஜூன் மாசமும் இப்படி அடிக்குதேனா. இதுதான் குறையுமா இல்ல ஏறினே போமான்னு கூட தெரியல. இதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் குறையறதுக்கு கஷ்டம் தான்பா. எப்பயுமே இந்த ஜூன் மாசம் ஆச்சுன்னா தென்மேற்கு பருவ காற்று ஸ்டார்ட் ஆகும், வெயிலுடைய தன்மை வந்து குறையும். ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க போறது இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா எல்னினோ வந்துருச்சு. எல்நீர் வந்துருச்சா? நான் எனக்கு ஒண்ணு தாங்க, நானும் குடிக்க போறேன். எல்நீர் இல்லடா, எல்னினோ. எல்னினோவா? எல்னினோனா என்னதுன்னா? ஏய், எல்னினோனா என்னன்னு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க. ஓகேவா? எல்னினோன்றது என்னன்னா பூமியில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலநிலை மாற்றத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பசிபிக் பெருங்கடல்னு ஒரு பெரிய கடல் ஒண்ணு இருக்கு, தெரியல? தெரியும். இந்த 7 பெருங்கடல்ல ஒரு கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். சொல்லுங்க. அந்த பசிபிக் பெருங்கடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றம் தான் என்னதுன்னா இந்த எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்னினோவால என்ன ஆகும்னா நிறைய நாடுகள்ல வந்து நிறைய அதிகப்படியான மழை பொழிவு வந்து ஏற்படும், நிறைய நாடுகள்ல வந்து நிறைய வறுமை வந்து ஏற்படும். இந்த மாதிரியான பெரிய பல காலநிலை மாற்றம் வந்து உண்டாகும். அததான் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்தா, இதுக்கு முன்னாடி எப்ப நான் வந்திருக்கேன் இந்த எல்னினோ? அதாவது கரெக்டா சொல்ல போனோம்னா கடந்த 2015 வருஷத்துல இந்த எல்னினோ வந்து வந்தது. அதாவது அப்பெல்லாம் நீ சின்ன குழந்தையா இருந்திருப்ப. அந்த 2015 சென்னை வந்து வெள்ளத்துல மூழ்கி போச்சு. ஓகேவா? நான் சொன்னேன்ல என்னன்னா அதிக அளவுல மழை பொழியும், சில இடத்துல அதிக அளவுல வறட்சி ஏற்படும் சொன்னேன்ல, அதேதான். அந்த 2015 எல்னினோ ஸ்டார்ட் ஆனப்ப சென்னை வந்து வெள்ளத்துல மூழ்கி போச்சு. அதுக்கு அடுத்த 2016 வருஷமே தமிழ்நாட்டுல நிறைய பஞ்சம் வந்து ஏற்பட்டுச்சு, வறுமை. அதாவது அது வந்து நிறைய ஏற்பட்டுச்சு. ஓகேவா? அந்த எல்னினோ ஸ்டார்ட் ஆவே இந்த மாதிரி தான் நடக்கும். சரி, நான் இப்ப என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, நம்ம என்ன பூமியை இயற்கையை கரெக்டா பாத்துக்கினாவே போதும்டா. அதாவது இந்த பூமி வெப்பமயமாவாம தடுத்தோன்னா இது வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த எல்னினோ ஸ்டார்ட் ஆனதுனால அந்த வட துருவம் தென் துருவம் பகுதிகள் எல்லாம் அதிக பனிக்கட்டிலாம் இருக்கும் பத்தியா? அந்த பனிக்கட்டி எல்லாமே உருகி கடல் நீர் மட்டம் வந்து அதிகமாகும். அப்ப கடல் நீர் மட்டம் அதிகமாக கடலோரத்துல இருக்கிற நகரங்கள்லாம் வந்து கடல்ல மூழ்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும். இதனால பூமி அப்ப எப்ப நான் வெப்பமயமாவா பாத்துக்கிறது? ஒண்ணு இல்ல நிதிஷே, நம்ம வந்து காடுகள் மரங்களை நட்டு வளர்த்தோனாவே பூமி வந்து மேக்சிமம் ஹீட் ஆகாம நம்ம பாதுகாத்துக்கலாம், பூமி வெப்பமயமாகவும் பாத்துக்கலாம். நீங்க மரம் நட்டு வளர்க்கலாம் கூட என்ன பண்ணலாம், இருக்கிற மரத்தை அழிக்காம இருந்தாவே பூமி வந்து வெப்பமயம் ஆகாது. ஓகேவா? அதை நம்ம ஃபாரஸ்ட் காடுகளை சேஃபா பாத்துக்கினாவே பூமி வந்து வெப்பமயமாகுது. ஃபர்ஸ்ட் நீ எப்பயா செடி நட்டுருக்கியா? ஏன்னா என்னடா இப்படி கேட்டேன், நம்ம சேனல்லயே இதுக்கு முன்னாடி செடி நட்ட வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்போ போன வாரம் கூட என் ஃப்ரெண்டு வந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னான் எனக்கு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஏய் எனக்கு ட்ரீட்லாம் வைக்கிறேன், ட்ரீட் வச்சா என்ன பண்ணுவான், போவோம் 4 சாப்பாடு சாப்பிடுவோம், வயிறு ரொம்பிடும் வந்துருவோம். ஆனா நான் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன், எனக்கு ட்ரீட்லாம் எதுவும் வேணாம், அதுக்காக வெளியே எனக்கு செடி வாங்கி கொடுறா, நான் அந்த செடிகளை வந்து நட்டு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அவனும் எனக்கு வந்து 5 செடி வாங்கி கொடுத்தான். அந்த 5 செடியை நான் வந்து நட்டுருக்கேன். சரிண்ணா, நீ என்னென்ன செடி நட்டுருக்க? அவன் எனக்கு ஒரு 5 செடி வாங்கி கொடுத்தான்டா. அது என்னென்ன செடி எப்படி நட்டன்றத சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. ஓகேவா? நிதிஷ, மரங்களை வளர்க்கறதுக்கான ஐடியாவை வந்து கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம சேனல் வளர்றதுக்கான ஐடியாவை சொல்லு. ஏன்னா அது கேமரா முன்னாடி வந்து இருக்கும், கேமரா முன்னாடி வரேன்னு சொல்லி என்ன மறைச்சிட்டு போடுறா? நீதான் மறைய மாட்டேனா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஆத்துங்கரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ. நன்றி. மூஞ்சிய மறைக்காத.